மனிதநேயத்தை நாம் வளர்த்தெடுப்பதற்கு, குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு, குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லை தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக இதை எப்படி வளர்ப்பது என்பதற்கு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆலோசனை மாதிரி உங்களுடைய கருத்துக்களை என்ன பண்ணணும், இது என்ன அதிகரிக்கும்? மற்றவங்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மனம் மாறி அவங்களுக்கு மனிதநேயத்தோடு செயல்படணும் அப்படின்றது நினைக்கிறேன். சரி, தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணாவே மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் நமக்கு தெரியும். அப்போ நம்ம முந்திக்கிட்டு போகணும், மற்றவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து நம்ம இடத்த வாங்கிடணுங்கிற அந்த மாதிரி மனிதநேயமற்ற செயல்களில் நம்ம ஈடுபட மாட்டோம். ஸோ சுயநலமற்ற சுய பொறுப்புடைய சிந்தனை வளரணுங்கிறது என்னுடைய கருத்து. மனிதநேயம் என்னும் விதையை வந்து பிள்ளைங்களுக்கு விதைக்கணும். அந்த விதையை விதைச்சிட்டாவே நாளாக நாளாக அது பெரிய மரமாக வளர்ந்து பலன் கொடுக்கும். மனிதநேயம் வளர்ந்துட்டுருக்குன்றது மட்டும் பார்க்காம அதில் இருக்கிற குறைகளையும் பார்த்து அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி யாராவது மனிதநேயத்தோடு செயல்படுறாங்கன்னா அவங்கள 4 பேர் கூட இருந்து கிண்டல் பண்ணக்கூடாது, அவங்களும் கூட சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணணும். சொந்த மனிதர்களை நேசிக்காமல் விட்டதினால்தான் சொந்த நாட்டில் கூட அந்நியர்களாய் வாழ்கின்றோம். அந்த நிலைமை போயிட்டு இன்னைக்கு எல்லாரும் மனிதநேயத்தோட எல்லாரும் இறக்க குணத்தோட செயல்பட்டாலே மனிதநேயத்தை இது உருவாக்கலாம். நம்மளை நம்பி வராங்கன்னா, ஒருத்தவங்களை நம்பி வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம கை கொடுக்கணும். அப்படி கை கொடுத்து அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்தோம்னா அதுதான் நல்ல ஒரு இது. இந்த மாற்றுத்திறனாளி தான், ஆனால் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணி ரத்தம் கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து இன்றைக்கி இருக்கிற உயிரோடு இருக்குன்னா கண்டிப்பாக அவர் தான். கண்டிப்பாக அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். முதல் நம்ம குடும்பத்தில் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாலே போதும். ஆதரவற்றோர் இல்லம், அனாதைகள் இல்லம், முதியோர் இல்லம் இதெல்லாம் உருவாகிறத குறைக்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஃபஸ்ட்டு விளம்பரப்படுத்தணும் சார். மனிதநேயமே தெரியாமல் சில பேர் இருக்காங்க சார். அதை விளம்பரப்படுத்தினா மற்றவங்க தெரிஞ்சுட்டு அதன்படி அவங்க மனிதநேயத்தோடு மற்றவங்ககிட்ட நடந்துக்குவாங்க சார். தனிமரம் தோப்பாகாது, அதே மாதிரி ஒரு கை ஓசை தராது. அதனால் தனி மனுஷன்கிட்ட அதை வளர்க்குறத விட ஒவ்வொரு தனி மனுஷனும் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் லைக் NGO அந்த மாதிரிலாம் சொன்னது மாதிரி எல்லோரும் ஒரு தொண்டு நிறுவனம் அந்த மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்கிறது இன்னும் பெருசாக வந்து மனிதநேயத்தை வளர்க்கும்னு நான் நினைக்கிறேன். தலைவர் கலைஞருடைய சொற்கள் தான், நான் நீ என்று சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லும் பொழுது தான் உதடுகள் கூட ஒட்டும். ஆக குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களாக நாம் இல்லாமல் நம்மால் இயன்றவற்றை செஞ்சு நம்ம இந்த சமூகத்திற்கு நம்மாலான ஒரு பங்களிப்பை அளிப்போம். அதுதான் வந்து நாம் ஊர் கூடி தேடி இருக்கணுங்கிறது தான் வந்து என்னுடைய பதிவு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நோயாளிக்கிட்ட போயிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள், அங்கே மனிதநேயம் இருக்கும். சாப்பிடாதவங்கிட்ட போயிட்டு சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்கள், அது மனிதநேயம். ரோட்டில் போகிறவங்கக்கிட்ட வண்டி வருது கொஞ்சம் ஓரமாக போங்கன்னு சொல்லுங்கள், அது மனிதநேயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து உங்கள் குடும்பத்திலேருந்து உங்கள் குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிங்க. அது இந்த சமுதாயத்தை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை பின்னாலிருந்து பல NGOக்கள் பெரிய புரட்சியாக அமைதியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வெளியில் கொண்டு வரத்துக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செஞ்சாலே போதும். இந்த சமுதாயம் மனிதநேயமிக்க சமுதாயங்கிறத உணரத்துக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரி டாக்டர் குமார், என்ன பண்ணணும் மனிதநேயத்தை வளர்ப்பதற்கு? பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம், தனி மனித பொறுப்புணர்வு அப்படின்னு. அது இருந்தால் தான் சமூக பொறுப்புணர்வுன்றது வரும். தனி மனித பொறுப்புணர்வுன்றது ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கிறது ஆஃப் பண்ணுறதுலேருந்து, ஒரு ஃபேன் தேவையில்லாமல் ஓடுறது ஆஃப் பண்ணுறதுலேருந்து, பிளாஸ்டிக் போடுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. மனுஷனுக்கு மட்டும் மனுஷன் செய்கிறதில்ல, சமுதாயத்துக்கும் செய்யணும். தனி மனித பொறுப்புணர்வு இருந்ததுன்னா சமுதாய பொறுப்புணர்வு தானாக வரும். டாக்டர் சுனில், தேவையான நேரத்தில் 10 பேருக்கு உதவி செய்தாத நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம்னு சொல்கிறது. சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா டீச்சர் எல்லாம் தெளிவாக குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா. சரி ஸ்ரீபிரியா மேடம் சொல்லுங்கள். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய அமைப்பு வந்து நன்றி உரைத்தல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு May 1 அன்றைக்கி ஒரு ஈவெண்ட் பண்ணோம். அதனோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த 108 ஆம்புலன்ஸ், தீயணைப்பு துறை, ஃபயர் சர்வீஸ், அதில் வந்து நாங்கள் டாப் மோஸ்ட் அஃபிஷியல்ஸை மீட் பண்ணிவிட்டு உங்களோட கடைநிலை ஊழியர்களாக கூட இருக்கட்டும், அதில் எங்களுக்கு 10 பேரை நீங்கள் எடுத்து கொடுங்க. ஆனால் அந்த 10 பேரை நீங்கள் எதுக்காக எடுத்து கொடுத்தீங்கிற ரீசனை எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ 3 ஃபீல்டு எடுத்தோம். ஒன்று வந்து இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற வீதியில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிற 10 பேர், ப்ளஸ் ஃபயர் சர்வீஸில் ஒரு 10 பேர், ப்ளஸ் 108 ஆம்புலன்ஸில் 10 பேர், 30 பேருக்கான ஹானரிங் த டே. எதுக்காக பண்ணினோம் அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க எதுக்காக இவங்களை நம்ம அவார்டுக்கு கூப்பிட்ருக்கோம் அப்படின்னும் போது ஒரு சின்ன 2 இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்ல வரேன். ஒருத்தர் வந்து மின்கம்பம் எலக்ட்ரிக் கம்பத்தில் வந்து ஒரு காக்கா உயிரோட மாட்டிக்கிச்சான். ஸோ இவங்க எல்லாரும் போயிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டாஃப் மட்டும், ஐயா அது செத்துக்கத்து போயிட போகுது, எனக்கு முதல்ல பெர்மிஷன் கொடுங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து அதுக்கான உத்தரவை கொடுக்கறதுக்கு கூட இவங்க காத்தில்லாமல் கடகடன்னு அதுக்கான ப்ரிகாஷனை போட்டு ஏறிட்டு அந்த காக்காவை உயிரோட அந்த நேரத்தில் காப்பாற்றினார். 1 நிமிஷம் தப்பி இருந்தால் அந்த காக்கா இறந்து போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுடைய மனிதநேயத்தை நாங்கள் ஹானர் பண்ணுறோம், அதனால நாங்கள் இங்கே அவங்கள செலக்ட் பண்ணினோம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. 2வது இன்னொருத்தர் சொன்னாங்க, ஒரு குழந்தை வந்து இவங்க
பார்த்துட்டே இருக்கும்போது கூவத்தில் கீழே விழுந்துருச்சு, கூவ நதியிலேயே விழுந்திருக்கு அந்த குழந்தை. அதை காப்பாற்றணுன்றதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு கொடுங்க அந்த அந்த இந்த சான்ஸ், அந்த மனிதநேயம் உணர்வை வந்து அவங்களுக்குள்ள அவ்வளோ இதுவாக இருந்ததுன்னா, சார் வேறு யாரும் வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்ட்டு குதிச்சு நீந்தி போய் அந்த சேத்துலேயும் இதுலேயும் அது எதையுமே அவங்க பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு அந்த குழந்தைய உயிரோடு எடுத்து மீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு 30 பேரையும் நிற்க வச்சு ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க சொல்லும்போது, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா, இந்த உலகத்தில் இவ்வளோ நல்ல மனுஷங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொசைட்டியில் காமிக்க வேண்டியது ரோல் மாடல்ஸ். இனிமே வர ஜென்ரேஷனுக்கு ரோல் மாடல்ஸை முதல்ல காமிக்கணும். இவங்கள மாதிரி ஆகுங்க அப்படின்னு ரோல் மாடல்ஸை காட்டணும். நன்றி மேடம். பவித்ரா நந்தகுமார் மேடம், சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து. அதாவது வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன். பெற்றோர்கள் தான் சொல்லணும். ஒரு குழந்தை வந்து தன்னோட சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, உணவை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணுச்சுன்னு சொன்னால் அங்கேயே நம்ம சொல்லலாம், இந்த உணவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுமா, இந்த ஒரு அரிசி பருக்கைக்காக எத்தனை விவசாயிகள் எத்தனை நாள் பாடுபட்டு இந்த உணவுக்காக கஷ்டப்படுறாங்கன்றதை அந்த குழந்தைக்கு நம்ம முதலே புரிய வச்சிட்டோம்னா அந்த குழந்தை அந்த வேஸ்ட் பண்ணாது. அது மாதிரி ஒரு எறும்பு வந்து தேவையில்லாமல் ஒரு எறும்பு போகுது, அந்த எறும்பு போயிட்டு அந்த குழந்தை அடிக்குதுன்னு சொன்னால் உன்னை அதை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் நீ அந்த எறும்பை எதையும் பண்ண வேணாம், அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு குழந்தைங்களுக்கு புரிய வச்சிட்டோன்னா கண்டிப்பாக அவங்க அதை கேட்டுக்கிறாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு பெற்றோர்களுமே தான் அதை வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ பொதுவாக ஒரு பொது நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு அதாவது உதவி செய்கிறாங்க அப்படின்னா, மனிதநேயத்தோடு கூட உதவி செய்கிறாங்கன்னு சொன்னால் உடனே எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம், அவங்கள பாராட்டலாம். அப்போ பார்க்கும் பொழுது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்மளும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு தோணும். வாமசி ஆண்டவர் சொல்லுங்க. ஐயா, நான் எப்படி பார்க்குறேன்னா, இவங்க மனிதநேயம் தொடர்பான அந்த விதிமுறைகள் இருக்குது பாருங்கள், இவங்க சொல்கிறதெல்லாம் நான் கூர்ந்து கவனிக்கும் போது அன்பு, பண்பு, பகிர்வு, நேயம் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழில் இதையெல்லாம் சொல்லுகிற இந்த மனிதநேயத்துக்கான சட்டத்திட்டங்களை வகுக்கிற ஒரே நூலாக திருக்குறள் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம திருக்குறள் கருத்துக்களை நம்முடைய பிள்ளைகள்கிட்ட அற உணர்வு சார்ந்து நம்முடைய நீதி இலக்கியங்களை நாம் கொண்டு செல்கிறோமா? நம்ம போய் படிப்படியாக திருத்த முடியாது. அதை நம்ம கல்விசார் திட்டங்கள்லேயே நம்ம கொண்டு வரணும். இப்போ அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்று சொல்வதும், அப்புறம் அன்பிலார் எல்லாம் நமக்குரிய அன்பும் பிரியர் பிறர்க்கு என்பதும், அப்புறம் பகிர்தல் என்பது என்ன, உங்களுக்கு வந்து பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த விட்டில் எல்லாம் தலை என்பதும், இப்படி மனிதநேயத்திற்கான அடிப்படைகளை உலகம் முழுக்க சொல்கிற ஒரே நூலாக திருக்குறள் தான் இருக்கிறது நான் சொல்லவில்லை. நோபல் பரிசை வென்ற ஆல்பர்ட் ஸ்வைசர் கூறுறார், நாம் நம்முடைய வேல்யூஸ் மதிப்புகள், நாம் வணிகம் சார்ந்து பொருள் சார்ந்து நம்முடைய கல்வி அமைப்பு வச்சுருக்கிறோம். நம்ம பிள்ளை கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும், லட்சக்கணக்காக சம்பாதிக்கணும், அயல் நாட்டுக்கு தான் போகணும், அயல் மொழியில் தான் படிக்கணும் நினைக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை அயல் மொழியிலே படிக்கும்போது அது மனிதநேயத்தை இழக்கிறது, நம் பண்பாட்டு வளத்தை துரைக்கிறது. நம்முடைய இந்திய இலக்கியங்களிலும் தமிழ் இலக்கியங்களிலும் இருக்கின்ற அந்த மனிதநேய கூறுகளை எல்லாம் இழக்கிறது. அதை பற்றி பெற்றோர் கவலைப்படுவதே இல்லை. பெற்றோர் இறந்த பின்னும் கூட அயல்நாட்டில் இருக்கிற பிள்ளை வரம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கிறது. அதற்காக என்ன சொல்கிறார், தயவு செய்து நம்முடைய பண்பாட்டு விழுமியங்கள், நம்முடைய தாய்மொழி உணர்வுகள், நம்முடைய செல்வங்கள், மதிப்புகள், இந்த வணிகம் சார்ந்த கல்வியை விட்டு நம்முடைய பண்பாடு சார்ந்த கல்வியை நோக்கி நகர்ந்தால்தான் மனிதநேயம் நிற்கும். இதுதான் அடிப்படை. அந்த வகையில் செயல்பட்டால்தான் இதுக்கு ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். இல்லை என்றால் வெறும் பேச்சளவிலும் ஏற்றளவிலும் தான் இருக்கும். ஐயா நன்றி. பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஆணி அடிச்சிருக்கான். ஆணி அடிச்சோன்னா ஒரு பல்லி வந்து அந்த ஆணியில் மாட்டிகிட்ருக்கு. அந்த பல்லி வந்து அது நடந்து ஒரு 3-4 வருஷம் ஆகுது. அப்போது மறுபடியும் அந்த வீட்டை பிரித்து பண்ணும்போது அந்த பல்லி உயிரோடே இருக்கிறது. அப்போ இவருக்கு ஆச்சரியம், இந்த ஆணியை அடித்தது நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி அடித்தோமே, அப்போ இந்த பல்லி செத்து தானே இருக்கணும், அப்போ இது வரைக்கும் ஏன் இந்த பல்லி சாவலை அப்படின்னு சொல்லிக்கின்ற போது, அப்போ இதை பார்த்து தான் அவனுக்கு எப்படி பல்லி உயிர் வாது, இது எப்படி சாப்பிடுதுன்னும் போது இன்னொரு பல்லி வந்து அதுக்கு வந்து உணவை எடுத்து வந்து கொடுக்கக்கூடிய காட்சியை அவர் பார்த்துருக்காரு. இப்போ மிருகங்கள் கூட நமக்கு வந்து போதிக்கவைகளாக இருக்கிறது. ஆகவே வாழ்கின்ற போது நாம் சக மனிதர்களுக்கு உதவுகிறவர்களாக இருக்கணும். அதாவது நாம் நமக்காக செய்கின்ற செயல்கள் எல்லாம் நாம் இறக்கின்ற போது நம்மோடே புதைந்து விடுகிறது. நாம் மற்றவர்களுக்காக செய்கின்ற செயல்கள் மட்டும் நாம் இறந்தாலும் என்று நிலைத்து நிற்கும், வாழும். ஆகவே மற்றவர்களுக்காகவே வாழ்வோம். சமூக தொண்டினை ஒரு கடமையாக எடுத்துக்கொண்டு செய்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.